ஹலோ ஒன் ஐம் நவீன், வெல்கம் டு நவீனாஜி. ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னா, தங்கலான் இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம சியான் விக்ரம் ஓட நடிப்பில், நம்ம பா ரஞ்சித்தோட டைரக்ஷனில், ஜிவி பிரகாஷ்குமாரோட மியூசிக்கலில் வெளியாக போகிற ஒரு ப்ரியாரிட்டிக், அதாவது வந்துட்டு பழைய காலத்து ஒரு கதையை வந்துட்டு இப்போ எடுத்திருக்காங்க. இப்போ இருக்கிற காலகட்டத்துக்கு என்ன சொல்கிறது, கண்டிப்பாக இதுக்கு முன்னாடி இதில் போஸ்டர்ஸு சின்ன கிளிப்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அதை பார்த்துருந்தேன். அது ஒரு மாதிரி வெள்ளைக்காரன் காலகட்டத்தில் இந்த ஒரு இனம் அவங்க எப்படி ஸ்ட்ரகிள் பண்ணியிருக்காங்க, அந்த நேரத்தில் எப்படி வாழ்ந்திருக்காங்க, அவங்களோட வாழ்க்கை முறை எப்படி, அந்த மாதிரி தான் எனக்கு என்னோட அண்டர்ஸ்டாண்டிங்க்கு எனக்கு புரிஞ்சுது அந்த கிளிப்பிங்ஸ்லாம் பார்க்கும்போது. ஒரு இன்டர்வியூவில் வந்துட்டு நம்ம ஜிவி பிரகாஷ்குமார் வந்துட்டு சொல்லியிருந்தாரு, இந்த படத்தோட மியூசிக் வந்துட்டு கண்டிப்பாக டிஃப்ரெண்டாக போட்டிருக்கேன். பிகாஸ் அந்த காலகட்டத்தில் வந்து எப்படி அந்த மியூசிக் கிடச்சிருக்கும், ஸோ அதோட இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் வேறெல்லாம் யூஸ் பண்ணி வேறு மாதிரி ஒரு பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் டைரெக்டாக நம்ம வந்துட்டு ட்ரெய்லருக்குள்ளே போயிடுவோம். 3, 2, 1 go. ஓ சிஜிங்க வேற லெவலில் இருக்கு ஓப்பனிங்க. அப்படி என்னதான் ஓடுமா மண்ணே இருக்கிற உலகத்துல. His Excellency Mr. Clement Dore அவரு உங்க உபகாரம் நாடி இந்த கிராமத்துக்கு விஜயம் பண்ணிருக்கார். இந்த வேலையை செய்யறது நம்மளை விட்ட வேற ஆளே கிடையாதான். இதெல்லாம் பண்ணுகிறேன். சிஜி வேற லெவல். வாழ்க்கை எல்லாம் வெட்ட வெளிச்சு போயிடும். இங்க பொண்ணு எடுக்கிறது நம்ம உயிரை நாமே எடுக்கிறதுக்கு சமம். இதானே எங்க பேய்க்கு பிசாசிக்குதுன்னு சொன்னா. எல்லாம் புரியும் மாய சூனியக்காரன் யாரா? சூனியக்காரன் இல்ல சங்கோரே, சூனியக்காரி ஆரத்தி. அவதான் உண்மை இல்லையே. அந்த சூனியக்காரர்களை யாருமே கட்டவே முடியாதா? கட்டுவோம், நான் கட்டுறேன். சாவுக்கு துணிலானது மட்டும்தான் எங்க வாழ்க்கை. யா சூப்பருங்க, ட்ரெய்லரு வேறு லெவலில். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு மியூசிக் அண்ட் தென் சிஜி வேறு மாதிரி ஒரு பட்ஜெட்டில் செஞ்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன். சிஜி வருது ஒரு பாம்பாக இருக்கட்டும், ஒரு பிளாக் பேந்தராக இருக்கட்டும், அது சிஜி இருக்குல்ல, ஒரு கம்பேர் பண்ணக்கூடாது, ஒரு ஹாலிவுட் லெவலில் வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்காரு அந்த மேக்கிங்லாம். சியான் சாரோட எஃபர்ட் சொல்லவே தேவையில்ல. அவரை நம்ம எந்த படத்துலேருந்து ஆரம்பத்துலேருந்து பார்த்துக்கிருக்கோம். அன்டில் வந்து விக்ரம் வரைக்கும் நம்ம பேசுகிறோம், இப்போ வரைக்கும் பேசிக்கிருக்கோம்ல. ஸோ தங்கலானுக்கு அப்புறம் வந்துட்டு அவர் லுக்கு, அவர் போட்ட எஃபர்ட், மனசு அப்படி தாங்க இருக்கார். வயசு எனக்கு சரியாக தெரியல, 50+ தான் இருக்கும். பட் அவரோட பாடி ஃபிட்னஸோட அந்த படத்துக்கு அந்த கேரக்டருக்காக அவர் மெயின்டைன் பண்ணுற பாடி, அந்த ஹெட்ஸ் ஆஃப்ங்க, அவருக்கு பெரிய பெரிய ரெஸ்பெக்ட்னா சொல்லி ஆகணும். இண்டஸ்ட்ரியில் வந்துட்டு இவர் ஒன் ஆஃப் த ரொம்ப ஒரு கேரக்டருக்காக எஃபெக்ட் எடுத்து பண்ணுற அந்த கேரக்டர் பார்த்த நிஜத்தில் அந்த கேரக்டர் இருந்தாலும் அந்த கேரக்டரே வேந்துரும்னு நினைக்கிறேன். சர்ப்ரைஸ் ஆகிடும், என்னடா நம்ம கேரக்டர் இப்படி தத்ரூபமாக நடிக்கிறாங்க அப்படின்ட்டு. ஸோ நடித்த சில ஆக்டர்ஸ்லாம் வந்துட்டு தெரியுது, பட் வந்துட்டு அவங்க மேக்கப்ஸ் போட்டிருக்காங்க. அந்த கேரக்டரில் வந்துட்டு சரி தெரியல என்னால். வந்துட்டு நான் அடுத்த கேஸ்ட் லிஸ்ட் எடுத்து பார்த்தா தான் தெரியும். ஆனால் மேக்கிங் கண்டிப்பாக வேறு லெவலில் ட்ரை பண்ணியிருக்காங்க. படம் கண்டிப்பாக வேறு லெவலில் தான் அங்கே வரப்போகுது. அந்த கதை, இதில் ஒரு கதை கண்டிப்பாக இருக்குது. எனக்கு இந்த சிஜினால எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதனால தான் சிஜி பற்றி நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டே இருக்கேன். சிஜி அந்த
ரியலிஸ்டிக்காக ஒரு விஷயத்த காட்டுறாங்களே, ஒரு உண்மையான புலியோ சிங்கமோ இருந்தால் அது எப்படி பொய் தான் அது, ஆனால் ரியலிஸ்டிக்காக காட்டுறாங்க. அது கூட சண்டை போடுறதா இருக்கட்டும், அந்த மாதிரி சொல்கிறேன். அது அதோட வேலைப்பாடு எப்படி இருக்கும், நேரில் நடிக்கிறது, அதை ஷூட் பண்ணி எடுத்துடுறாங்க, அதுவும் கஷ்டம் தான். பட் உண்மையாக இல்லாத ஒன்று உண்மையாக வந்துட்டு காட்டுறாங்க, சரிங்களா? ஸோ எப்படி லியோவில் வந்துட்டு ஹைனாவை வந்துட்டு ரியலாக காட்டினாங்களோ அதே மாதிரி இது சில மிருகங்களை வச்சுலாம் வந்துட்டு ட்ரை பண்ணியிருக்காங்க. அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது கரெக்டாக வந்திருக்கு. இப்போ படத்தில் எந்த அளவுக்கு அந்த டியூரேஷன் வரப்போகுது இல்லைன்னு அது கண்டிப்பாக சர்ப்ரைஸ் எலிமெண்ட் இருக்க தான் போகுது படத்தில். ஸோ நானும் வந்துட்டு படத்துக்காக ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணுறேன். நீங்களும் ஈகராக வெயிட் பண்ணுங்கள். மறக்காமல் உங்கள் தாட்ஸை வந்துட்டு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ see you next video. Take care. Bye.